அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு ஆன்சைட்டி வித் ப்ரெஸ்பிரேஷன் ஆஃப் ஃபேஸ் வித் அப்படிங்கிற ஒரு பிரிக்கை பார்ப்போம். அதாவது இது எப்படி படிக்கணும்னாக்கா, ஆன்சைட்டி வித் ப்ரெஸ்பிரேஷன் ஆஃப் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். அதாவது ஆன்சைட்டினா நமக்கு தெரியும், கவலை, ஒரு பதட்டம். அது எப்போ அதோட கூட என்ன வருதுனாக்கா வேர்வை, ப்ரெஸ்பிரேஷன்னாக்கா வேர்வை, அதாவது முகத்தில் வேர்வை தெரியுது நமக்கு. அவருடைய கவலைப்படுறதுனால முகத்தில் வேர்க்குது அப்படிங்கிறது தான் இந்த ரூப்ரிக்கோட அர்த்தம். வியர்வை என்பது உடலில் கூட வந்துருக்கலாம், உடல் ஃபுல்லாக வந்துருக்கலாம், நமக்கு ஃபேஸில் நமக்கு ஈஸியாக நமக்கு எக்ஸிபிட் ஆகும். அதனால் வேர்வை நமக்கு எளிமையாக ஈஸியாக தெரிகிற இடம் வந்து ஃபேஸ். அதனால் இந்த ரூப்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சைட்டி வித் ப்ரெஸ்பிரேஷன் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே எல்லாருக்கும் அப்படின்னாக்கா பயத்தில் தான் இருக்கும். ஒரு பயம் வந்தால், எது குறித்தோ ஒரு பயம், அதாவது ஒரு விபத்தோ அல்லது ஒரு நோயோ அவங்களுக்கு திடீர்னு தோணும்போது அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அப்போ வந்து வேர்வை ஏற்படும். இது ஜென்ரலாக உள்ளது. ப்ரெஸ்பிரேஷன் வித் ஃபியர் அப்படிங்கிறது ஜென்ரலாக உள்ளது தான். ஆனால் கவலைப்படும் போது வேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பெக்யூலியரான சிம்டம். நம்ம ஹோமியோபதியில் இந்த பிக்யூஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது பெக்யூலியர் சிம்டம், ரேர் சிம்டம், இல்லைன்னா ஸ்ட்ரேஞ்ச் சிம்டம், அந்த மாதிரி ஒரு சிம்டம் நமக்கு கிடச்சினாக்க அதை நம்ம கேரக்டரிஸ்டிக் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனித்துவமான சிம்டம். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். நம்ம மைண்ட் மெத்தடில் மைண்டுக்கு தான் முக்கியத்துவம் தரணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மைண்ட் ரூப்ரிக் ஒரு முக்கியமான பிக்யூஆர், அதாவது ஒரு பெக்யூலியர் சிம்டமாகவும் இருக்குது. அப்போ இந்த சிம்டம் நமக்கு கிடச்சிதுனாக்க நிச்சயமாக அந்த பேஷண்ட் குணமடைகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதோடைய பேஷண்ட் வெர்ஷன் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, சார் இந்த கவலை எனக்கு உடம்புலாம் வேர்த்துருது டாக்டர் அப்படிம்பாங்க. ஜென்ரலாக இதை நினச்சி கவலைப்பட்டாக்க எனக்கு உடம்புல வேர்வை உண்டாகுது, முகத்தில் வேர்வை தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அவங்க நம்ம அப்சர்வேஷன் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். அதாவது அவங்க ரொம்ப கவலைப்பட்டுருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு வேர்வை இருக்கும். ஏதாவது பயம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்டால், இல்லை இந்த கவலை தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படிம்பாங்க. ஸோ அந்த கவலையும் போது அவங்களுக்கு வியர்வை வெளிப்படுது. ஸோ அப்போ இந்த ரூப்ரிக் ஆப்டாக அது பொருந்தி வரும். ஸோ அவங்களே கூட சொல்லலாம், நான் ஏதோ நினச்சி கவலைப்பட்டே இருக்கேன் டாக்டர், கவலை வந்துடுச்சுனாக்கா உடனே வேர்வையும் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா அவங்க கவலையப்பட்டும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த வேர்வையும் அவங்க முகத்தில் தெரியதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் சிம்டமும் சேர்ந்து அதாவது கவலையும் ஒரு வேர்வை, அவங்களுக்கு முகத்துலையோ உடல்லையோ வேர்வை இருக்கும்போது நாம் இந்த ரூப்ரிக்கை நிச்சயமாக பயன்படுத்தலாம். அது நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றியை தரும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.